ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாப்பா காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்க. நம்ம இப்போது கடலுக்கு குளிக்க போகிறோம். வாங்க போகலாமா? பாருங்கள், நம்ம தங்கியிருக்க ரூமில் இருந்து நம்ம வேக்கப் ஆகி கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. சுற்றி பாருங்கள். நான் நைட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தேன். கடை எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லா கடையும் 6 o'clockலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பூ விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நிறையா பஞ்சாமிர்தம், அப்புறம் நிறைய டாய்ஸ் எல்லாமே வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம விரைவன்னு கடலுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த ஓரத்தில் உங்களுக்கு தெரியுதா, நீங்கள் இந்த வேல வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் ஒன் வே தான், இந்த வே மட்டும்தான். ஸோ இதுதான் திருச்செந்தூர் கோயிலுக்கு நம்ம சாமியை பார்க்குறதுக்காக போகிற வழி. ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா அங்கே தெய்வானை நின்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி, கடலில் குளிக்கிறதுக்கு முன்னக்கிட்டு நம்ம தெய்வானையை பார்க்குறது நல்லது தானே. ஸோ தெய்வானைக்கிட்ட போனோம். ஸோ தெய்வானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சரி தெய்வானைக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பலாம். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன் தெய்வானை. சூப்பர். சரி, ஓகே, நம்ம கிளம்பலாம் வாங்க. கருணை கடலே கந்தா போற்றி போற்றி. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஸோ வந்தாச்சு. கடலை பாருங்கள். அப்பா, நம்ம ஆளுக தான்யா எல்லாம். நல்லா இருக்குல்ல? வாங்க குளிக்க போகலாம் கடலில். அழகாக இருக்குதுங்க. இப்போ அவங்க அப்பா போய் அங்கே மொபைலு எல்லாத்தையும் போய் கொடுத்துட்டு வர்றதுக்காக போயிருந்தாங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ வருவாங்க பாருங்கள். வராங்களா? வந்துட்டாங்க. அந்த வைலட் கலரு ப்ளஸ் பாப்பாவோடது வந்து என்ன கலரு? ப்ளூ. ப்ளூ தான், ஸ்கை ப்ளூ. ஐயோ, ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ஸோ எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கேன் வீடியோவில். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருந்தது. அந்த பால்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம்லாம் ரொம்ப பாறை, அதுக்கப்புறம் ரொம்ப ஆழமாகவும் இருக்குது. ஒரு சில இடம் எப்படின்னா கால் ரொம்ப உள்ள வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த பால்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. சரி, அப்புறம் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் தானே பார்க்குறீங்க. நமக்கு எங்கள் அப்பாவும் பொண்ணும் வேக வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க தானே பார்க்கிங்க. சாமி கும்பிடன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். இல்லை, ஃபஸ்ட்டு நமக்கு சாப்பாடு தாங்க முக்கியம். சாமியை சாப்பிட்டதுக்கப்புறமா போய் பார்த்துக்கலாம். ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா 9:30 10 ஆக போகுதுங்க. ரொம்ப குளித்ததுக்கு அதுக்கும் வயிறுலாம் அப்படியே பிரண்டி எடுக்குது. மாமா சாப்பாடு வேணும் மாமா. வாங்க வேக வேகமாக போவோம். லைன், அதுவும் லைன் வேறங்க, கலையரங்க வரைக்கும் இருக்குது. நம்ம போய் லைனில் ஃபஸ்ட்டு நின்று அந்த லைன் எவ்வளோ மணி நேரம் மூவ் ஆகுதுன்னு வேற தெரியாது. சரி போவோம். கண்டிப்பாக நம்ம லைனில் நின்று தானே ஆகணும். நின்றுட்டு சாப்பிடும்போது வீடியோ எடுக்கிறேன். ஒரு வழியாக அன்னதானத்தில் உட்காந்தாச்சு. யாழினி இன்றைக்கி க்யூட்டாக இருக்கா தெரியுமா? கடலில் நல்லா குளித்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி குளித்தா. சாப்பிட உட்காந்துட்டோம். என் வீட்டுக்காரர் அந்த ஆப்போசிட்டில் ஒரு 2 பொண்ணுங்க உட்காந்துருக்கு. அந்த பிள்ளையில விரைக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வாய் சாப்பாடு எடுக்காரு, அந்த பிள்ளையில பார்க்காரு. இதே வேலை தான். மனுஷனை ஒரு வழியாக சாப்பிட வச்சு வெளியே கூப்பிட்டு வந்தாச்சு. பாப்பா ஒரே பிள்ளைங்க தான். எங்கே பார்க்குறாங்க தெரியுமா? அங்கே தெய்வானை நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஆப்போசிட்டில். இதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா தெய்வானையோட வீடு. ஸோ அந்த வீட்டை பார்த்துட்டு இவங்க அந்த குணா கேவில் சொல்லுவா பார்த்தியா, டே சுரேஷு எங்கடா இருக்க, அந்த மாதிரி இவாளே தெய்வானை எங்கடி இருக்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பாப்பாவோட ஹேர் ஸ்டைல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அவங்க அப்பா சுற்றி ஒரே பொம்பளை பிள்ளைய தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்த இருக்கே, மண்டையில் ஒரு மசால் இல்லைங்க அவருக்கு.
பாப்பா எப்பா நல்லா இருப்ப, நீ சுற்றி சுற்றி பார்த்துட்டு வாப்பா, என்னை கீழே விடுப்பா, நானே நடந்து வாரேன், டார்ச்சல் பண்ணாதன்ட்டா. அதனால பாப்பா இறங்கி கீழே நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அவங்க ஒரு குட்டி பிள்ளைய பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்மளை விட இது குட்டியாக இருக்குதே, கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு வேற பார்த்துக்கிட்டு இருக்க. உடனே அவங்க பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. பாப்பா ரொம்ப சோகமாக ஆயிட்டாங்க. சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத, நீ வா, என்ன பண்ணுறது, நீ ஏன் குட்டி பிள்ளையா இருக்க, நீ எப்படி தூக்குவ, வாங்க. அவங்க அப்பா கையை பிடிக்கவா வேண்டாமான்னு அவளுக்கு அவ்வளோ ஒரு இதுங்க. அவள் தான் நடக்கணுங்க. இறங்கி மேடம் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்மைல் பண்ணுவா பாரு. ஐயோ முடியல, வேற லெவலுங்க. உங்கள் ஸ்மைல் ரொம்ப க்யூட்டாக இருக்குது யாழினி மணிகண்டன். ஓகே, நம்ம அவ்வளோதான், நம்ம ரீச் ஆகிட்டோம். அங்கே இருங்க பின்னாடி என் ஹஸ்பண்டை. எதுவும் ஒரு பொம்பளை பிள்ளையே நின்றக்கூடாது மகளை வச்சு. எப்படி உடனே இவங்க 2 பேரும் சேமாக பண்ணுறாங்களாம். பண்ணுங்க, வெயிட் பண்ணுறேன். ஓகே, கிளம்பலாமா? ஓகே, டாட்டா, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.